தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஏராளமான மக்கள் தங்களுக்கான பல்வேறு தேவைகளை வாங்குவதற்காக, புத்தாடைகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக கடை வீதிகளில் கூடியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை தியாகராய நகர் உட்பட பல்வேறு இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தீபாவளி பண்டிகைக்கான ஷாப்பிங்கில் மக்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை தியாகராய நகர் பகுதியிலிருந்து செய்தியாளர் வேல்முருகனும், கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியிலிருந்து செய்தியாளர் குருசாமியும் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். வேல்முருகன், தற்போது சென்னை தியாகராய நகரை பொறுத்தவரைக்கும் இன்னும் தீபாவளி ஷாப்பிங் என்பது எப்படி இருக்கு? இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. மக்கள் என்னென்ன பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்? பாலவில் குறிப்பாக தீபாவளிக்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில மக்கள் கொண்டாட்ட மனநிலையோடு தொடர்ச்சியாக டி நகர் பகுதியில் புத்தாடைகளை வாங்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல பகுதியிலிருந்து டி நகர்ல ஒவ்வொரு ஆண்டுமே இந்த புத்தாடைகள் வாங்குவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் கூட்டம் இருந்த நிலையில தற்போது வார நாட்களிலும் பெரும்பாலான கூட்டம் இருக்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பா இதற்காக காவல்துறை தரப்புல பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 7 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே பொதுமக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக தொடர்ந்து பாதுகாப்பு பணியில கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். தீபாவளிக்கு ஏற்ப பல புதிய புத்தாடைகள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறதுனால ஏராளமான மக்கள் இங்க புத்தாடைகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா புத்தாடைகளை வாங்குவதற்கு வரக்கூடிய மக்களிடம் தொடர்ந்து கவன எச்சரிக்கைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாதுகாப்பா போகணும், தங்களுடைய உடைகளையோ அல்லது உடைமைகளையோ பாதுகாப்பா வைத்திருக்கக்கூடிய வகையில பொதுமக்கள் கவனத்துடன் இருக்கணும், குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ந்து மக்களிடம் பேசலாம். ஏன்னா நிறைய பேர் புத்தாடை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கு தீபாவளி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கூட்டம் எப்படி இருக்கு? கிரௌடா தான் இருக்கு. கிரௌடா இருக்கு. நல்லா இருக்கு. எப்போ வந்தீங்க? எவ்வளவு நேரம் ஆகுது? நான் 3 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு இவனை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏராளமான பொதுமக்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபடக்கூடிய சூழல்ல, தொடர்ந்து பாதுகாப்பான ஒரு சூழல்ல டி நகர் முழுக்க தற்போது இந்த கடைகள்ல மக்கள் தீபாவளி கொண்டாட்டங்களை தற்போது கொண்டாடக்கூடிய வகையில பல பொருட்கள் வாங்குறாங்க. ஏன்னா புத்தாடைகள் மட்டும் இல்லாமல் பட்டாசு கடைகளும் தீபாவளி முன்னிட்டு இங்க டி நகர் முழுக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கும் தற்போது பொதுமக்கள் ஏராளமானவர் சென்று கொண்டதை பார்க்கிறோம். சொல்லுங்க, எப்படி இருக்கு தீபாவளி? ஓகே ஓகே. நிறைய பகுதியிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பாலவேல். நன்றி வேல்முருகன். இதே போன்று கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியிலும் தீபாவளி ஷாப்பிங் களை கட்டி இருக்கிறது. குருசாமி, தற்போது அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல என்னென்ன மாதிரியான தீபாவளிக்கான புது பொருட்கள் சந்தைக்கு வந்திருக்கிறது? வாடிக்கையாளர்கள் என்னென்ன பொருட்களை வாங்குகிறார்கள்? அளவில் தீபாவளி பண்டிகைக்கு 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வியாபாரம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் வீதி, டவுன்ஹால் உட்பட நகரினுடைய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபார ஸ்தலங்களிலும் வியாபாரமானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துணிக்கடைகள் மட்டுமின்றி பட்டாசு கடைகள், இனிப்பு கடைகள் என அனைத்து இடங்களிலுமே இந்த விறுவிறுப்பான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடைகளை பொறுத்தவரை பெரிய கடைகளுக்கு நிகராக சிறிய கடைகளிலும் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது கடையினுடைய உரிமையாளர் நம்முடைய இருக்கிறவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இந்த தடவை வியாபாரம் எப்படி இருக்கு? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்? போன தடவை விட பரவாயில்ல சார், சேம் ஆஸ் யூஷுவல். அப்படிதான் க்ரௌட் இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 3 days இருக்கு இல்லைங்களா, எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடத்தை பார்ப்போம். நல்ல வியாபாரமா தான் இருக்குன்னு ப்ராப்ளம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்னென்ன மாதிரியான புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த முறை? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷராரா இருக்கு, சோலி, ரெகுலர் ஐட்டம்ஸ் தான். இஷ்யூ ஷராரா இப்போ அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃப்ராக் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக மூவ் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க, ட்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கிருக்கீங்க? என்னென்ன தீபாவளிக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு? நல்லா தானே இருக்கு.
கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பார்த்து நிறைய எடுத்துருக்கேன். க்ரௌடெல்லாம் எப்படி இருக்கு வரும்போது? கூட்டமாக தானே இருக்குது, ரொம்ப கூட்டமாக தானே இருக்குது. ஜாஸ்தியாக கூட்டமாக வர்றதுக்கே கஷ்டம். ரொம்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? காலையில் 10 மணி. காலையில் 10 மணிக்கு வந்து இன்னுமே கூட்டம் குறையவே இல்லைங்க. அதே கூட்டத்தோட தான் இருக்குங்க. எது சூஸ் பண்ணுறதுன்னு தான் கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கனால எது சூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட். ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அக்கா இங்க அக்கா எவ்வளவு கூட்டம்லாம் எப்படி இருக்கு? பொதுமக்களை பொறுத்தவரை மிகுந்த ஆர்வத்துடன் கடைகளுக்கு வந்தபடி இருக்கிறார்கள். காவல்துறையினை பொறுத்தவரை ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கோவை நகரில் முக்கிய இடங்களான கிராஸ்கட் வீதி, பெரிய கடை வீதி, ஒப்பனக்கார வீதி, ஆர்எஸ்புரம் போன்ற பகுதிகளில் சுமார் 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதுடன் சுமார் முக்கியமான இடங்களில் 5 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வியாபாரம் இருக்கும் என்பதன் காரணமாக அதற்கேற்ற முன்னேற்பாடுகளுடன் கடை உரிமையாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருசாமி.